அன்பு உறவுகளே, அன்பு நண்பர்களே, அசிசியார் அருள் நிறை வளம் எண் 24. கடவுளின் பராமரிப்பு. பிரான்சிஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் வாழ்க்கைக்கு, ஆட்சிக்கு திருத்தந்தையின் ஒப்புதலை பெற்ற பிறகு வெளியே சென்று போதிக்க ஒரு அறிவுரையை பெற்ற பிறகு அவர்கள் ஸ்பொலேட்டோவுக்கு சென்றனர். வழியில் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் தங்கள் இயக்கத்தை எவ்வாறு சிறப்பாக வாழ முடியும் என்பதை அவர்கள் கவனமாக விவாதித்தனர். அவர்கள் குறிப்பாக வறுமையில் வாழ்வதற்கும் கடவுளின் ஏற்பாட்டை நம்புவதற்கும் தங்கள் பணியை பற்றி விவாதித்தனர். அவர்களின் உரையாடல் மிகவும் தீவிரமாக இருந்தது. அவர்கள் நேரத்தை இழந்து திடீரென்று சோர்வடைந்து வெறிச்சோடிய இடத்தில் சாப்பிட உணவு இல்லாமல் இருப்பதை கண்டனர். அதிசயமாக திடீரென்று அவர்களுக்கு தெரியாத ஒரு மனிதர் அவர்களுக்கு முன்னால் தோன்றினார். அவர்களுக்காக ஒரு ரொட்டியுடன் வந்தார். அவர்கள் ரொட்டியை பெற்றவுடன் அந்த மனிதன் மறைந்து விட்டார். பிரான்சிஸும் அவரது தோழர்களும் கடவுளின் அற்புத ஏற்பாட்டில் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்கள் தீவிர வறுமையின் ஆட்சியை வாழ்ந்தால் கடவுளின் அருள்கொடை எப்போதும் அவருடன் இருக்கும் என்பதற்கான தெளிவான அடையாளமாக இதை எடுத்துக்கொண்டனர். அருள் நிறை வளம் முற்றிலும் மனித கண்ணோட்டத்தில் தீவிர வறுமை அதனுடன் கடுமையான ஆபத்தை கொண்டு வந்தது. பிரான்சிஸும் அவரது தோழர்களும் வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது? அவர்கள் பட்டினி கிடந்தால் அல்லது தங்கும் இடம் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது? ஒருவர் கவனக்குறைவாகவும் பொறுப்பற்ற முறையிலும் செயல்படும் போது இந்த கேள்விகள் மற்றும் கவலைகள் உண்மையானவை. ஆனால் பிரான்சிஸ் மற்றும் அவரது தோழர்களின் விஷயத்தில் அப்படி அல்ல. 12 பேரை கொண்ட இந்த குழுமம் இறைவன் தம்முடைய ஏற்பாட்டுக்கு உயிருள்ள சாட்சிகளாக மாற அழைத்தார். இறைவன் அவர்களை வறுமைக்கு அழைத்து அவர்களின் தேவைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். இந்த மனிதர்கள் கடவுளுடைய வாக்கு தத்தத்தில் இறை வாக்கியங்களில் நம்பிக்கை வைத்து அவருடைய திருவுளத்தை தழுவிக் கொண்டார்கள். அவருடைய நம்பிக்கையின் அடையாளமாக அவர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் அவர்களின் பணியை உறுதிப்படுத்தவும் இறைவன் ஆரம்பத்திலேயே இந்த அற்புதத்தை வழங்கினார். பிரான்சிஸ் மற்றும் அவரது தோழர்களின் தேவையை பூர்த்தி செய்ய கடவுள் ஒவ்வொரு நாளும் இறை தூதனை அனுப்பவில்லை. ஆனால் பிரான்சிஸின் முதல் தோழர்களின் மனதில் எழுந்திருக்கக்கூடிய எந்த சந்தேகத்தையும் அகற்ற உதவுவதற்காக அவர் இந்த ஆரம்ப நேரத்தில் அவ்வாறு செய்தார். அவர்கள் தெய்வீக வசதியை முழுமையாக நம்பியிருக்கும் இந்த புதிய பணியை தொடங்கினார். நிறை அருள் வளம் இதுவே. நம் சொந்த வாழ்க்கையில் இறைவன் நம்மை அவரை பின்பற்றும்படி அழைக்கும் போது அவருடைய தெளிவான குரல் மற்றும் விருப்பத்தை நாம் ஒருபோதும் சந்தேகிக்க கூடாது. இறைவனுடைய சித்தம்
எவ்வளவு தீவிரமான அல்லது தீவிரமானதாக தோன்றினாலும் அது அவருடைய சித்தம் என்று நாம் அறிந்தால் அவர் வெளிப்படுத்தும் அனைத்தையும் தழுவுவதற்கான எந்த பயத்தையும் நாம் கைவிட வேண்டும். நிறை அருள் வளம் இதுவே. கடவுளுடைய விருப்பத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை தேவைப்படும் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தத்தின் எந்த அம்சத்தையும் என்று சிந்தித்து பாருங்கள். அவருடைய தெய்வீகம் உண்மையானது மற்றும் உறுதியானது. எல்லாவற்றிலும் அவரை நம்புவது விடுதலையும் மகிமையும் ஆகும். இறைவனுடைய ஏற்பாட்டில் உங்கள் கண்களை வையுங்கள். நீங்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் குறைவு அடைய மாட்டீர்கள். இறைவேண்டல். புனித பிரான்சிஸ், கடவுள் உங்களை அழைத்தார், நீங்கள் பின்பற்றினீர்கள். கடவுள் உங்களுக்கும் உங்கள் தோழர்களுக்கும் உண்மையாக இருந்தால் எனக்காக இறைவேண்டு செய்யுங்கள். இறைவனுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டேன். அவருடைய முழுமையான ஏற்பாட்டில் எப்போதும் நம்பிக்கை வைப்பேன். நான் கடவுளை மட்டுமே நம்பும்போது வாழ்க்கையின் பல கவலைகளை மற்றும் கவலைகளிலிருந்து நான் விடுபடட்டும். புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உன்னை நம்புகிறேன்.